ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு கோவில் தாங்க. ரொம்ப ஃபேமஸான கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, அரக்கோணம் போகிற பக்கத்தில் புட்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்காளம்மன் அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு நடந்து மேலே பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கினா ஆட்டோக்கு ஒரு 15 ரூபாங்க. கோயில்கிட்டேயே கொண்டு விட்டுருவாங்க. இதாங்க புட்டலூர். குழந்தை இல்லாதவங்க நிறைய வராங்க. கோயம்புத்தூரில் எப்படி மாசாணி அம்மன்னோ பொள்ளாச்சி மாசாணி அம்மன் ஃபேமஸோ அதே மாதிரி தாங்க இங்கே எங்கெங்கிருந்தோ வராங்க. நான் ஒரு வேலை விஷயமா போனேன். அது அப்படியே போயிட்டு பார்த்து சாமி கும்பிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோ ஏறி பாருங்கள், வழியெல்லாம் பூக்கடை தாங்க. 2 சைட்லும் பூக்கடை, மாலை. குழந்தை இல்லாதவங்களுக்கு சொன்னோம்னா அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ தாங்க நான் லைட்டாக எடுத்திருக்கேன். உள்ளெல்லாம் எடுக்க முடியாதுங்க. பார்த்துக்குங்க, சுற்றி எவ்வளோ கூட்டம் பாருங்கள். சரியான கூட்டம். அங்கேயே நிறைய கன்சீவ் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வளகாப்பு பண்ணுறாங்க. வேண்டுதல் முடித்தோடனே இங்கே வளகாப்பு பண்ணுறாங்க. குழந்தை இல்லாதவங்க பாருங்கள், இங்கே எத்தனை பேருக்கு வளகாப்பு பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. சரியான கூட்டங்க. லைனு மேலே 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனோம். நல்லா புட்டலூர் மாரியம்மன்றது அங்காளம்மன் முன்னாடி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புற்று மண்ணாலேயே நிறைமாத கர்ப்பிணி மாதிரி உருவ அமைப்பு இருக்குங்க. அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு சக்தி உள்ள சாமி. குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே கிடைக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் போகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அவ்வளோ விசேஷமாக இருக்குது. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.